வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீட்லேயே வாழைக்காய் சிப்ஸு எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் பாருங்கள், வாழைக்காய் வாங்கிட்டோம். அதை தோலை சேர்த்துக்கணும். எப்பயும் போல் வாழைக்காய் சமைக்கும்போது தோலை சேர்த்துட்டு பாருங்கள், வாழைக்காவை பீலர் வச்சு இப்படி நம்ம சேர்த்திடுவோம். சேர்த்துட்டு காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் சேர்த்துட்டு காமிக்கிறேன். எல்லா வாழைக்காவும் தோலை சுத்தமாக சேர்த்திக்கணும். சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைக்காவை எடுத்து தண்ணியில் இப்படி போட்டு கழுவி எடுத்துக்கணும். தோலை சேர்த்துன பிறகு தான் நம்ம கழுவணும். எப்பயுமே தோலை சேர்த்ததுக்கு முந்தைய கழுவுறதோட இதுக்கெல்லாம் கிழங்கு ஐட்டங்களுக்கெல்லாம் தோலை திருவி சேர்த்திட்டு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம கழுவிட்டு எடுத்துடுறோம். இப்போ வாங்க சிப்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வாழைக்காய் சேர்த்துறது மேலே வச்சு நல்லா நைஸாக சேர்த்திக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சிங்க அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அருமையான சிப்ஸு. இந்த நல்லா எண்ணெய் காய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த செத்தனதில் கொஞ்சம் இது போட போகிறோம். அது வேகும். பாருங்கள், இது நல்லா வேகட்டும். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இந்த வாழைக்காய் சிப்ஸுனால் நம்ம இப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு சிப்ஸுனால் நம்ம இதை அப்படியே சேர்த்தி தண்ணிக்குள்ளே போடணும். வாழைக்காய் சிப்ஸுனால் தண்ணிக்குள்ளே போட வேண்டாம். நம்ம டைரெக்டாக இப்படி எண்ணெயிலே போட்டு இப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கலர் மாறி இருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சத்தம் அடங்குது. அப்போ நம்ம இப்படி திருப்பி போட்டு திரும்ப வேக வைக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் இப்போ தான் வந்திருக்கு. இது இங்கே பாருங்கள், இதை மாதிரி எல்லாமே வரணும். அப்போ தான் நம்ம எடுக்கணும். இது இன்னும் நல்லா பொரியட்டும். பாருங்கள், எடுக்கும்போது ஒரு மாதிரி கலர் சத்தம் வருது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், ஓரங்கள்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். இது கரெக்டான பதம் இல்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். ஓரங்களில் பார்த்தீங்களா ப்ரௌனாக இருக்குது. இப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒன்று உடச்சி காமிக்கிற பாருங்கள். அதுதான் நம்ம கணக்கு. ரொம்ப கருக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் லேட்டாக அது ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும். இது சரியான பதம். பாருங்கள், இதுதான் பாருங்கள், இதுதான் சரியான பதம். இந்த சமயங்களில் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கலராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் கணக்கு. பாருங்கள், எந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் கலராக தெரியுது பாருங்கள். தெரியுதா ஒரு மாதிரி கோல்டன் கலராக? இதுதான் கரெக்டானது. இதில் இருங்க காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உடையுது பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டு. இதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா கருத்து போயிடும். இதுதான் சரியான பதம். இப்படி தான் வாழைக்காய் சிப்ஸ் செய்யலாம். நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணால் நம்ம சாப்பிடலாம். ஒரு கவரில் போட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டா நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதே மாதிரி தான் நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸும். அதை செத்தும்போது டைரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இதே மாதிரியே செஞ்சிங்க அப்படின்னா வீட்டில் நம்ம 40 ரூபாய்க்கு வாங்குகிற சிப்ஸு வீட்டில் ஒரு 10 ரூபாயே செலவாகாது. அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான செலவில் நம்ம செஞ்சிடலாம். இருங்க, எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கலாம். நம்ம 2வது ஈடு போடும்போது உடனே போடக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா ஆவி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மறுபடியும் ஒரு வாட்டி சூடாக்கிட்டு வெறுவானல அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படி போடணும். ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க. எண்ணெய் இருக்குன்னு அது கரெக்டாக வேகிறதுக்கு சௌரியப்படாது. பாருங்கள், எல்லா சிப்ஸையும் வறுத்து வச்சுட்டோம். இப்போ இதில் நான் கொஞ்சம் மிளகா பொடியும் உப்பும் போட்டிருக்கேன். அதை
இதில் கொட்டிட்டு ரொம்ப உங்கள் வீட்டுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. இப்படி குலுக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் மிளகாத்தூளை பரப்பிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா? அதே போல் மிளகாத்தூள் உப்பு போட்டு செஞ்சு ஒரு கவரில் போட்டு டப்பாவில் போட்டு கவரில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரானாலும் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.